ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே அன்னைக்கு சிக்கன் கிரேவி செஞ்சோம். அதுக்கு உண்டான ஃபுல் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கனுக்கு நம்ம எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம். மல்லி புதினா எல்லாம் ரெடியாக இருக்குது. சிக்கனில் பார்த்தீங்கன்னா தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், உப்பு போட்டு குருமிளகு தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது சாஃப்டாக வந்துடும். சிக்கன் வந்து பயங்கர சாஃப்டாகிரும், ஜூஸியாக இருக்கும். அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டினது, அதில் வந்து ஒரே ஒரு வரமிளகாய். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வரமிளகா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு லைட்டான ஒரு காரம் இருக்கும், கொஞ்சம் நல்லா கலரும் கொடுக்கும். அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து அதை நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண விடுறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு உங்கள் கிரேவியில் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து கருவீரக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்பப்போ வந்து அதை கிளறி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம அந்த வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ண விடணும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்க்குறோம். ஆல்ரெடி வந்து சிக்கனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா ஒன்று சேர வந்து நல்லா அதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம தக்காளி சேர்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மீடியம் சைஸில் வந்துட்டு ஒரு 3 தக்காளி வர அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தக்காளியை வந்து இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஸோ அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்குமே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இது கூட போட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையுமே ஒரு டைம் பார்த்துக்குறோம். ஸோ நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ண விடணும். நல்லா வதங்கி வரணும். ஏன்னா தக்காளி போட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து வதங்கிறது வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து வெங்காயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 3 பழம் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் அதை வதக்கி விடும்போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாகவே வதங்கி ஒன்று சேர வந்து வந்துடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து அளவாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே சேர்க்கும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். ஸோ அது மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்டினரி மசாலா தான். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், இது போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கணும். ஸோ நல்லா வதக்கி உங்களுக்கு அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த கண்டிஷன் வரைக்கும் நீங்கள் அதை வதக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்குண்டான டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மல்லித்தலை, புதினா கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணோம். வந்து ஃபைனலாகவும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் வந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு மணத்துக்கு வேண்டி மல்லித்தலை, புதினா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தயிர் எல்லாம் போட்டு. ஸோ அந்த சிக்கனை வந்து அப்படியே இதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் அந்த எண்ணெய், அந்த மசாலு எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து நல்லா பெரட்டி விடணும். ஃபுல்லாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மசாலோட எண்ணெயோட பெரட்டி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதுலேயே வந்து உங்களுக்கு அது நல்லா வதங்கி வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன் வந்து வதங்கும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கிரேவியாக பண்ணுறீங்களா இல்லை குழம்பா வைக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா சிக்கன் வந்து ஒரு ஆஃப் குக் ஆயிரும். ஸோ ஆஃப் குக் ஆனது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் வந்து நீளமாக கட் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா வர தேங்காவாக இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சிக்கனோட சேரும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நமக்கு அதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் வத்திரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சது நம்ம வந்து மல்லி புதினா வந்து ரெண்டாவது மேலே போட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான கிரேவி வந்து ரெடி. ஸோ இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.